Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. மாலை விழுந்ததும் உடனே ராஜா என்ன பண்ணா, டேய் இவன் சின்ன பையனா ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அப்படி சொல்லிட்டு உடனே ஒரு குதிரையை கட்டுறாரு. குதிரையை கட்டினா அந்த எங்கே கட்டுச்சோ அந்த குதிரை எங்கே போய் நிற்குதோ அது வரைக்கும் குகை நமச்சார் சொத்தை எழுதுறா அப்படின்ட்டார். அண்ணாமலையார் காய்ச்சி குத்தி என்னை உள்ள வான்னு கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு இவர் அவ்வளோ வைரமாக உட்காந்தார். அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரே உண்டாக்கி கொடுத்த குகை பாவிகள் இருந்து வாழ்வூர் அழியூர்னார் பாருங்க. அழியூர் சொல்லும் போது அந்த வில்வ மரத்திலிருந்து பாருங்க. இப்போ நீ உள்ள பார்த்தீங்களா லிங்கம், சிவலிங்கம், அது மேலே அந்த பாறையை பொழந்து வந்து வியாழக்கிழமை விளக்கு போட்டு போனாங்கன்னா ஒரு 5 வாரம் விளக்கு போட்டாங்கன்னா நல்லபடியாக அவருடைய பணம் வந்துடும். இவ்வளோ ஜீவ சமாதியில் திருவண்ணாமலை அத்தனை பேர் இருந்தும் குகை நமச்சார் ஒண்டி தான் அண்ணாமலை நிறைய பேசிய மகான். ஆழ்டம்பாழ்டன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கிட்ட போனதுமே எங்கள் வீட்டுக்காரே திரும்பி அப்புறம் சாமி மறைஞ்சிடும். அந்த சாதுக்கள் மறைஞ்சிடும். அப்பால் தனியாக இருக்கும், சாமி தனியாக இருக்கும். இந்த ஜீவ சமாதி மட்டும் 2 பேர் தம்பதிகளோடு இருக்கிறாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம திருவண்ணாமலையில் இருக்கோம். சித்தர்களுடைய பூமி, அக்னிஸ்தலம் என்றெல்லாம் புகழ்பெற்று விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அப்படின்னாலே கிரிவலம் தான், கிரிவல பாதை தான். ஆனால் திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் குகை நமச்சிவாயர் அப்படிங்கிற ஒரு சித்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருவண்ணாமலைக்கு சன்னிதானத்திற்கு நேர் பின்பக்கம் அந்த கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய இடத்திலிருந்து இந்த மலை ஏற்றமானது தொடங்குது. அவரை பார்க்கறதுக்காக ஒரு கடுமையான மலை ஏற்றம் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே குகை நமச்சிவாயருடைய சமாதி இருக்குது. வாங்க என்னோட சேர்ந்து பயணிங்க. மகாநதி ஒரு கடுமையான மலையேற்றத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். திருவண்ணாமலையாருடைய சந்நிதியிலிருந்து இந்த மலை ஏறுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இந்த 3/4 மணி நேரத்தில் ரமணாசிரமம், கந்தாசிரமம் மேலே இருக்குது. ரமணர் தபம் செய்த இடம். அதுக்கும் கொஞ்சம் கீழே இந்த குகை நமச்சிவாயர் சமாதிக்கான வழி போர்டு வச்சுருக்காங்க. ஆனாலுமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பார்த்து ஏறி வரணும். இந்த குகை நமச்சிவாயர் அண்ணாமலையாரே நேரில் கண்ட மகான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. குகை நமச்சிவாயர் ஜீவ சமாதியில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த குகை நமச்சிவாயருடைய பேரருள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமசிவாயன் பேர் இவருக்கு. இவர் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் இருந்தவருக்கும் போது சின்ன வயசுலேயே அம்மா வயிற்றில் இருக்கும்போது அண்ணாமலையார் போய் அவருடைய குழந்தைய அம்மா வீட்டில் இவர் நமசிவாயருங்கவர் திருவண்ணாமலைக்கு நீங்கள் குழந்தை பிறந்தா விட்டுணும் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணார், அம்பாள் குழந்தை பிறந்ததுமே இவர் அங்கே இருக்கலை. உடனே அங்கேருந்து ஸ்ரீசைலத்துலேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலைக்கு வரும்போது மெட்ராஸில் பூந்தமல்லின்னு ஒன்று இருக்குது. அந்த பூந்தமல்லியில் உட்காந்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சிவலிங்கம், இவருங்க வீரசைவம் லிங்காயத்து, வீரசைவம் லிங்கத்து எல்லா கழுத்துலையும் லிங்கம் இருக்கும். அவர் கழுத்துலேயும் ஒரு லிங்கம் இருந்தது. அதுக்கு ஒரு பூ பொறுக்க போனார். அந்த பூந்தமல்லியில் பூந்தோட்டம், அப்போ மெட்ராஸ் பூந்தமல்லி பெரிய தோட்டமாக இருந்தது. அப்போ அந்த தோட்டத்தில் பூந்தமல்லியில் பூவை பொறுக்கினார். பூவை பார்க்க நிறையா பூ இருக்கவும் அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்துக்காக இந்த பூவை பொறுக்கி இவர் தீட்சை பண்ணி சிவலிங்கத்துக்கு தீட்சை பண்ணி முடித்ததுமே உடனே அந்த பூவை தொழுது, அந்த காலத்து தொழுதுன்னுவாங்க, கட்டி மாலையாக கட்டி அவர் சிவலிங்கத்துக்கு போட்டார். போட்டதுமே மறுநாள் என்ன பண்ணார், காலையில் எழுந்துச்சு அந்த தோட்டத்துக்கு உள்ள ராஜா, எங்கே நம்ம தோட்டத்தில் பூவை பொறுக்கிட்டு வா, நான் பூஜை பண்ணணும் அவர் சொல்கிறார். அவர் சொல்லும் போது காவலாளி போய் பூந்தோட்டத்தில் பூ இல்லை ராஜா அப்படின்றார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஒரு பையன் யாரோ ஒருத்தர் இப்போ தான் ஒரு சின்ன பையன் பொறுக்கிட்டு அந்த 4 கால் மண்டபத்தில் போய் உட்காந்து பூவை கட்டி சிவலிங்கத்துக்கு போட்டான்னு அந்த பையன் சொன்னான். உடனே இவர் என்ன, என் அனுமதியில் எப்படி பொறுக்கலாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு. கேட்டதும் அந்த பையனை போய் இட்டுன்னு வாடா அப்படின்றாரு. போய் இழுத்துட்டு வந்ததும் இவர் ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறார்.
நிற்க வைக்கும்போது நமசிவாயங்கிறவர் சின்ன அப்போ ஒரு சின்ன பையன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் பூ பொறுக்கணையா? ஆமாம் நான் பொறுக்கினேன். என்ன பண்ணேன், நான் சிவலிங்க பூஜை பண்ணிவிட்டு மீதி பூவை வந்து சிவலிங்கத்துக்கு மாலையாக கட்டி போட்டேன்றாரு. நீ போட்டது உண்மைன்னா எப்படி நான் நம்புறது அப்படின்றாரு. இல்லை நான் கட்டி போட்டேன்றாரு நமசிவாயம். இல்லை நீ எப்படி போட்ட, இப்போ வந்து நீ கட்டி போட்டது உண்மையாக இருந்தால் நீ இந்த மாலை வந்து உன் கழுத்தில் உழுவணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யார்? ராஜா சொல்கிறாரு. ராஜா சொல்லிட்டு காவலாளிங்களாம் பிடிச்சி அந்த மாலை இழுத்து கட்டிட்டாங்க. கவரை பிடிச்சி கட்டி இழுத்துக்கிட்டு இவர் நமசிவாயங்கிற ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடும்போது அந்த பாட்டு பாட அந்த நூலுலாம் வந்து நமசிவாய கழுத்து வந்து அந்த மாலை விழுந்ததும் உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, டேய் இவன் சின்ன பையனா ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு குதிரையை கட்டுறாரு. குதிரையை கட்டினா அந்த எங்கே கட்டுச்சோ அந்த குதிரை எங்கே போய் நிற்குதோ அது வரைக்கும் குகைநமைச்சார் சொத்தை எழுதுறா அப்படின்ட்டார். உடனே குகைநமைச்சாருக்கு அவ்வளோ சொத்து இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்ததும் பூந்தமல்லி அந்த முடிஞ்சதும் உடனே அங்கே திருவண்ணாமலைக்கு வர்றாரு. திருவண்ணாமலைக்கு வரும்போது ராஜா படையோடு வராரு. ஆனால் ராஜா கிஜா எல்லாம் படையோடு அவருக்கு வந்து அண்ணாமலையார் கோயில் வந்து உட்காராரு. எங்கே உட்காந்தாலும் கிளி கோபுரத்துக்கு பக்கத்தில் யானைத்துறை கொண்ட விநாயகர்கிட்ட உட்காராரு. உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்மளை அண்ணாமலையார் வசினாரே, அப்போ வந்து இதுக்கு வந்து அண்ணாமலையார், அருணாச்சலம், சோனாச்சலம், திருமுத்தி நகர் எத்தனையோ பேர் இவருக்கு. இப்போ திரு அண்ணாமலை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது இது எந்த ஊர், நம்ம அண்ணாமலையார் சொன்னார், யார் எனக்கு அண்ணாமலை என்னை வர சொன்னாரே அப்படின்னு இவர் நமசிவாயங்கிறவர் அந்த கிளி கோபுரம் பக்கத்தில் யானைத்துறை காண்ட உட்காந்துருக்கார். உட்காந்து கண்ணை மூடி தானத்தில் உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கும் போது இப்படியே உட்காந்து மக்களுங்க உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த திண்ணையில் வந்து இவர் பக்கத்தில் உட்காடுறாங்க. உட்காரும்போது அதில் ஒரு அம்மா கண்ணீர் இட்டு அழுகும்போது அப்போ தான் அழுகுதும் இவர் கண்ணை திறந்து, அம்மா இந்த கோயில் இல்லாப்பட்ட கோயில் ஒரு 4 விளக்கு போடு, உன்னோட குறை தீர்ந்துன்னு இவர் சொல்கிறார் நமசிவாயம். இவர் சொன்னதுமே அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா நமச்சிவாயா அண்ணாமலையார் நான் வருஷ கணக்கில் கும்பிட்றேன், நீ கம்முன்னு இருப்பா, நீ சின்ன பையன், நீ சொல்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தவறி விட்டு உக்காந்துச்சு அந்த அம்மா. அதில் ஒரு அம்மா என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு பார்க்கலாமே, விளக்கு தான் நான் காசு பணமாக கொடுக்க போகிறோம், ஒரு 4 விளக்கு போடுது. அந்த அம்மா அந்த கோயிலில் போய் 4 விளக்கு போட்டதும் அந்த அம்மா குறை தீர்ந்துடுது. இந்த அம்மா குறை தீர்ந்ததும் இவங்க அவங்ககிட்ட சொல்ல மக்கள் பூரா வந்து அருணாச்சலத்தை உள்ளே பார்க்கல, இவர் நமசிவாயத்துக்கிட்ட நின்று லைனாக நின்று இவர் சொல்கிறது பழிக்குதே, நம்ம குறைய கேட்கலான்னு இவங்க உட்காந்து கேட்குறாங்க. கேட்கும்போது நமசிவாய் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் சொல்கிறா அண்ணாமலையாருக்கு கோவம் வந்துடு, டே ஒன்னே சீசெழுத்து நான் வர சொன்னேன், நீ என்னை வந்து பார்க்கல, எல்லா மக்களையும் பார்க்க உள்ள அப்படின்னு இவருக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து உள்ள மூலஸ்தானத்தில் லிங்கத்திலேருந்து பரதேசி கோவி ட்ரெஸ் மாரி கட்டிக்கிட்டு உள்ள மூலஸ்தானம் அண்ணாமலையார் மூலஸ்தானத்துலேருந்து வெளியே வராரு. லிங்கத்துலேருந்து வெளியே வரும்போது கொடிகம்மா வரார். கொடிகம்மா வந்து யானை தெரியக்காண்ட கிளி கோபுரத்திட்ட வராரு. கிளி கோபுரத்திட்ட வரும்போது தான் இவர் நமசிவாய கண்ணை மூடி தானத்தில் உட்காந்துருக்கும் போது முதுகால ஒரு பிரம்பால் அடிக்கிறார். அவர் நமசிவாயத்துக்கு வழி தெரியல. 2 நாள் வரார், 2 நாள் அடிக்கிறார், 2 நாள் வழி தெரியல. 3ஆம் நாளே நம்ம 2 நாள் அடித்து இவனுக்கு வழி தெரியலன்னு 3 நாள் அடிக்கிறமே மகான்களுக்கு தெரியும் மாதிரி வேகமாக அடித்தார். அடித்ததை அவர் அப்போ தான் திரும்புகிறார். நமசிவாய் யார் நம்மளை அடித்தாங்க அப்படின்னு இவர் திரும்புகிறார். இப்படி திரும்பும் போது அண்ணாமலையார் என்ன பண்ணுற, டே நீ என்னை பார்க்க உள்ளே வரல, உனக்கு நான் தரிசனம் கொடுத்தோன்னா அவர் முகத்தை கொடுக்கல, அவர் திரும்பிட்டார். மூலஸ்தானமாக கொடிகம்மமாக திரும்பிட்டார். இவர் பின்னாடி போய் சாமி ஒரு சாமியாருமே இருக்கும், சாமி என்னை ஏன் அடிச்சிங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. இவர் கேட்க அவர் என்ன பதிலே சொல்லாது பேசாத உள்ளே போகிறார். உள்ளே போய் மூலஸ்தானத்து லிங்கத்தில் போய் மறைகிறார். யாரே அண்ணாமலையார் மறைகிறார். அப்போ தான் நமசிவாயமூர்த்தி நீ எனக்கு எப்போ காட்சி கொடுப்பியோ அப்போ தான் உள்ளே வந்து உன்னை பார்ப்பேன்னு வைராக்கியமாக வெளியே உட்காந்தவர். அப்படியேப்பட்ட மகான் இவர். அண்ணாமலையார் காட்சி குத்தி என்னை உள்ளே வான்னு கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு இவர் அவ்வளோ வைரமாக உட்காந்தவர். அப்புறம் உள்ளே போய் அண்ணாமலையார் பார்த்தற்பாடு இவர் உள்ள லிங்கத்தில் மறையும் போது இவர் நமசிவாயமூர்த்தி அப்போ தான் கையெடுத்து கும்பிட்றாரு. கும்பிட்டு அப்போ தான் ஒரு பாட்டு பாடுறாரு. அரகரா திருவண்ணாமலை தேவனே சரணாய வந்தித்தவன் அடிகளால் ஒருவன் நமசிவாயம் திருஞான தேசிக்கு உன் அடிமை வந்திருக்கேன், எனக்கு பதில் சொல்லு, நீ தானே வருஷம் நஷ்டி செலுந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு இவர் கேட்குறாரு. நமசிவாய் வந்து அண்ணாமலையாரை கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலையார் பாடுறாருங்க, எமநாடி வந்தாலாம் நாம் என்ன செய்வோம், எமக்கு ஒருவன் செய்தன்று, எனக்குன்னா மக்கள்லாம் எனக்கு செய்கிறாங்க, என்கிட்ட என்ன இருக்குது, தலையில் ஒன்று இருக்குது, இடுப்பில் ஒன்று இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை. இதே பாட்டு வைக்கல் வாராதுற மாரி இவங்க 2 பேரும் அண்ணாமலையார் குகை நமச்சிவாரும் வாதாடுறாங்க. அவருக்கு நமசிவாயின பேர். அப்போ நமசிவாயும் அண்ணாமலையாரும் வாதாடும்போது பாட்டுமா அப்போ தான் அண்ணாமலையார் சொல்கிறார், அப்பா ஒரு கம்பத்து 2 யானை கட்டினா தாங்காது, உனக்கு மலை மேலே ஒரு குகையை உண்டாக்கி தரேன்,
நீ அங்கே போய் இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரே உண்டாக்கி கொடுத்த குகை இது. இங்கே வந்து உக்காந்துருக்கும் போது தான், தானத்தில் உக்காந்துருக்கும் போது அந்த ஆடு இறந்த கதை எல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரியும். அது ஆடு இறந்த கதை இவர் ரொம்ப சோதிச்சிருக்காங்க மக்கள். ரொம்ப சோதிக்கும் போது தான் இவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணாமலையார் பாட்டு நினச்சி ஒரு பாட்டு, இந்த ஊரை அழிஞ்சு போன்னு பாடுறாரு. கோளர் இருக்கும் கொண்டாலும் கேளாவூர் காளைகளா இன்று கதூர் ஊர், ஐயோ மேலேயே படிய சுமக்கும் ஊர், பாவிகள் இருந்து வாழ்வூர், அழியும் ஊர்னார் பாருங்க. அழியும் ஊர் சொல்லும் போது அந்த வில்வ மரத்துலேருந்து பாருங்க, இப்போ நீ உள்ளே பார்த்தீங்களா லிங்கம், சிவலிங்கம், அது மேலே அந்த பாறையை பொழந்து வந்து அண்ணாமலையார் வந்து நமசிவாயத்தை கழுத்து பிடிச்சிட்டாரு. அடே நான் ஒருத்தன் அந்த ஊரில் இருக்கேன்டா, ஊரை அழியும் சொல்லாத, எனக்கு என்ன மதிப்பு அப்படின்னு அழியும் சொல்லாத, அழியும் அழிய அண்ணாமலை. திருவண்ணாமலை இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, வந்தவங்கள வாழ வைக்கும் திருவண்ணாமலை. இருக்கிறவங்க கஷ்டம், இவர் விட்ட சாபம் இன்னமும் நடக்கும், இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னு சொல்லும் போது தான் அண்ணாமலையார் சாடி உள்ளே ஐக்கியமாயிட்டுனா யார் உனக்கு வாரிசு பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா இவர் ஸ்ரீசைலம். யாருங்க, அண்ணாமலையும் உண்ணாமலையும் ஸ்ரீசைலம் போய் குகை நமச்சிவாருடைய மாமன் மகள் அறம் வளர்த்த நாய் அம்பாளை அழைச்சிக்கிட்டு வந்து குகை நமச்சிவாருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. யார், அண்ணாமலையும் உண்ணாமலையும் திருமணம் செஞ்சு வச்சாங்க. அதில் ஒரு பையன் பிறந்தது. பையன் பிறந்த ஒருபாடு 2 பேருமே உள்ளே ஐக்கியமாயிட்டாங்க. ஐக்கியமானப்போ அந்த பையன் பட்டுள் பட்டால் நாங்கள் 17 தலைமுறை, எங்கள் வீட்டுக்கார் 17, என் பையன் 18, என் பேரப்பிள்ளைங்க 19. குகை நமச்சிவாயம், ஜீயன் நமச்சிவாயம், வேத நமச்சிவாயம், ஆதி நமச்சிவாயம், உத்தர நமச்சிவாயம், எல்லாத்துக்கும் அதே பேர் தான் வரும். நீங்கள் ஐயாவுடைய வாரிசு? ஆமாம், நான் ஐயாவுடைய வாரிசு, வாரிசோடைய மனைவி, ஐயாவுடைய 17ஆவதுடைய வாரிசோடைய மனைவி நான். இப்போ இந்த அற்புதங்கள் இருக்கு இல்லையா, இங்கே வந்து குகை நமச்சிவாயர் ஜீவசமாதிக்கு வந்துட்டு போன பிறகு மக்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இது மாறிச்சு அது மாறிச்சு, ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேறிச்சு, அப்படி ஏதாவது வந்து சொல்லுவாங்களா? சொல்கிறாங்க, நிறைய பேர்த்துக்கு உண்டு. கல்யாணம் ஆகாதவங்க வந்து எனக்கு மேரேஜ் ஆகலாமா, வந்து விளக்கு போட்டேன் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பையனோட குழந்தையோட தூக்கிட்டு வந்திருக்கோமான்றாங்க. வெளிநாட்டில் பணம் கொடுத்து ஏமாந்து போனவங்க நிறைய பேர். இவர்கிட்ட வந்து வியாழக்கிழமைனா விளக்கு போட்டு போனாங்கன்னா ஒரு 5 வாரம் விளக்கு போட்டாங்கன்னா நல்லபடியாக அவருடைய பணம் வந்துடும். வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் வந்தான், அவனுக்கு பேச்சே வரல, கோடீஸ்வரன். அவங்க ரொம்ப யாரோ ஒரு தோசைக்காரர் சொன்னானா அவங்களுக்கு, இதுமாரி குகை நமச்சிவார் கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு திவார்த்தம் பண்ணி அந்த ஜீவசமாதியில் பார்த்து தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு வெளியே வந்து உட்கார வைங்க, உங்கள் பையனுக்கு பேச்சு வரும்னு யாரோ தோசைக்காரர் சொன்னானோ அவங்க வந்தாங்க. வந்து மண்டபத்தினியில் உட்காந்து ரொம்ப அந்த அம்மா அழுகுது, எனக்கு இவ்வளோ சொத்து இருந்து என்னம்மா பண்ணு, பையனுக்கு பேச்சே வரலம்மான்னாங்க. பரவாயில்ல உட்காருங்க, ஏதாவது ஒரு தீர்த்தம் பண்ணுங்க, அவர்கிட்ட முறையிட்டு அழுவுங்க, கிடைக்கும் உங்களுக்கு, உங்கள் பையன் பேசுவான்னு. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு 6 மாதம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, நல்லா பேசுகிறாம்மா, இப்போ ஸ்கூலில் சேர்த்துருக்கோம்மா அப்படின்றாங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னும். அதுமாதிரி நடக்குது, நிறைய பேர்த்துக்கு நடக்குது, எந்தவங்களுக்கு நடக்கும், நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நடக்கும். திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க, அது எல்லாமே அண்ணாமலையாருடைய சன்னிதானத்தை சுற்றி அவங்க வந்து கிரிவல பாதையில் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ குகை நமச்சிவாயர்னு சொல்லிட்டு இவ்வளவு மலை ஒரு உச்சியில் வந்து இங்கே குடிகொண்டிருக்காரு. இந்த இந்த அந்த சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ அவர் தியான நிலையில் இருக்கார், அவருடைய நிலை என்ன, இங்கே குகைக்குள்ளாடி இவ்வளவு உள்ள வந்து ஜீவசமாதி மகான் இருந்த யாருங்க அண்ணாமலை பேசினே மகான் ஒருத்தர் சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். இவ்வளோ ஜீவசமாதியில் திருவண்ணாமலை அத்தனை பேர் இருந்தும் குகை நமச்சிவார் ஒண்டி தான் அண்ணாமலை நிறைய பேசிய மகான். யாராவது பேசணும்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கார் ரமணர் பார்த்துருக்காரு, எங்கள் வீட்டுக்கார் இதே இந்த இடிஞ்சு போன குகையில் என் ரமணரும் விசிறு யோகித்து இதில் வந்து தங்கியிருந்தார். எங்கள் வீட்டுக்காரர் அவசியம் பண்ண பால காப்பி போட்டு கொடுத்துருக்காரு, குடிச்சிருக்காரு. விசிறி இவரும் ரமணரும் சின்ன பையனா அப்புறம் தான் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போனார். அப்போ கோமணம் கட்டிட்டு இங்கே உட்காந்தார். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தா நம்புவாங்களே. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதேமாரி இவர் வந்து அண்ணாமலை பேசிய மகன் யாராவது சொல்லுங்க, இவர் தான் பவர்ஃபுல்லானவர். திருவண்ணாமலை குகை நமச்சிவார் பவர்ஃபுல். இப்போது சித்தர்கள் எல்லாம் வந்து அருவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க உலாவுறது நம்ம வந்து தெரியும் அப்படின்றாங்க. இங்கே அந்த நடமாட்டத்தை உங்களால் உணர முடியும்? உண்டு. எங்கள் வீட்டுக்கார் இப்போ இல்லை, ஒரு 30 வருஷம் கழிச்சு அப்போ சிவராத்திரி நடக்கும். சிவராத்திரி நடக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்போ வந்து ஜனங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரு காலம் நடப்போம், நடத்திட்டே வீட்டுக்கு வெளியே போகும்போது யாரும் ஜனங்க பயம் இருக்குது. ஐயோ நம்ம ஒண்டியே இருக்கமே, நமக்கு துணைக்கு ஆளை கீழே இறங்கும்போது மணி 10 மணி ஆச்சு அப்படின்னு பயத்தில் கீழே இறங்கும்போது திடீர்னு ஒரு திண்ணையில் ஒரு சாமியார் உட்காந்துருப்பார். நம்ம பூட்டம் போது யாரும் இல்லையே, இப்போ ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் இறங்குவார். இறங்கிட்ட போய் வீட்டுக்கிட்ட அந்த கோயில் வாசப்படி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, ஆழ்டம்பாடான்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கிட்ட போனதுமே எங்கள் வீட்டுக்காரே திரும்பி பார்ப்பா சாமி மறைஞ்சிரும், அந்த சாதுக்கள் மறைஞ்சிருவார்.
கூட துணைக்கு வருவாருங்க. எத்தனையோ சித்துக்கள் எங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்காரு. காமிக்கால எங்கள் வீட்டுக்காரு கும்பேசம் இதெல்லாம் ஃப்ரீ பணிவிட நடக்கும்போது இதில் வந்து ஒரு மெட்ராஸ்கார் வேண்டிக்கிட்டார். வேண்டினா ஏதோ ஒரு கோயிலுக்கு திருப்பணி செய்யணும்னு நினைக்கிறார். திருப்பணி செய்யணும்னு நினைக்கும் போது இவர் நமசிவாய் என்ன பண்ணார், நாங்கள் திருப்பணி செய்யணும்னு சொல்லும்போது நாங்கள் சொல்லிட்டோம், எப்பா எங்களால் முடியாது திருப்பணி பண்ண, யாராவது ஒருத்தர் மனசில் பூந்து நீயே செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே இவர் என்ன பண்ணார் பாருங்க, அவர் போய் தூங்குறாரு. வீட்டில் மனைவிட்ட சொல்கிறாரு, ஒரு திருப்பணி ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன், இந்த இதெல்லாம் பிஸ்னஸ் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணார், தூங்கிட்டு இருக்கும்போது இவர் நமசிவாய் இல்லை, யாரோ ஒருத்தர் போய் கணத்தில் ஒரு அறை உழுவுது. யாருக்கு? அவருக்கு. பிஸ்னஸில் ஜெயிச்சார் பாருங்க, செய்யணும்னு சொன்னார் பாருங்க, அவருக்கு ஒரு கன்னத்தில் அறை உழுவுது. அறை விழுந்ததும் என்னடா மனைவி தான் கையை போடுறாலும் திரும்பி படுத்தா இந்தாண்ட ஒரு அறை விழுவுது. 2 அறை விழுந்தது, உருவம் தெரியல, இவருக்கு யாரும் சொல்லலை. 3வது அறைனா 2 தடவை அறை விட்டுதே அப்படின்னு ஏஞ்சி தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டார். உட்காந்து 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் படுத்திருக்காரு. படுத்தா 3வது தடவை திருவண்ணாமலை நமசிவாயம் கூப்பிட்றேன், திருப்பணி செய் அப்படின்னு உருப்பி அவர் கணத்தை அறை விட்டு சொல்கிறார். ஊரையும் சொல்கிறார், பேரையும் சொல்கிறார். திருவண்ணாமலைக்கு வந்து பணத்தை வச்சுட்டு காரை வச்சுக்கிட்டு அலையிறாரு 6 மாதம் இந்த கோயில் தெரியலங்க பாருங்க. சித்து விளையாட்டு கிடையாது இல்லை. 6 மாதமாக கோயில் நமசிவாய கோயில் திருப்பணி செய்ய எனக்கு கனவு வந்து அடிச்சுதே. எங்கே அந்த கோயில் இருக்குது, இந்த கோயில் தெரியாமல் மலை சுற்றுற வழியிலேருந்து எல்லா இடமும் அலையிறாரு. எங்கேயுமே தெரியல, அவர் கண்டுபிடிக்க முடியல. அழிஞ்சு போய் வெறுத்து போய் அசந்து போய் ஒரு சினிமா சத்தியத்துக்கு பாருங்க, அதுக்கு எதிர போய் அப்போலாம் டென்ட்டு கொட்டா மாரி போட்டிருந்தாங்க. இப்போ பில்டிங் ஆகிடுச்சு. அப்போ ஒரு தகர கொட்டாமே இந்த டீ கடை வச்சுருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், இவர் எல்லாம் தேடிட்டு அந்த டீ கடையில் போய் டீ சாப்பிட்டார். டீ சாப்பிட்டதும் உடனே அந்த டிரைவர் அந்த டீ கடைக்காரர்கிட்ட, அப்பா அந்த நமசிவாய கோயில் மலை மேலே நமசிவாய கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறார். கேட்டதோ பாருங்கள், எதிர அந்த வீடு தாங்க அவங்க வீடுன்ட்டான். அந்த டீ கடைக்காரரே எதிர அந்த வீடு தான், வேணா அவங்க பரம்பரையாக செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் போய் அவங்க அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் கட்டலாம், இல்லைன்னா கட்ட முடியாது, ஏன்னா அவங்க பரம்பரையாக செய்கிற கோயில் அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் சொல்லிட்டான். உடனே அவர் வீட்டுக்கு வந்தார். டிரைவரும் அவர் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சாச்சை எங்கள் வீட்டுக்காரர் காலில் விழுந்தோ, அப்பா சுவாமி நாங்கள் இந்த கோயிலை படுபட்ட சுவாமி 6 மாதமா அப்படின்னாரு. இதேமாரி திருப்பணி செய்யலான்ட்டு அனுமதி இருக்குது, எனக்கு செய்யலாமா சொல்லுங்க அப்படின்னாரு. நீங்கள் செய்கிற பற்றியில் திருப்பணி செய்யலாம், ஜீவசாமாலில் வந்து நான் தான் செஞ்சேன்னு செஞ்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களை விடமாட்டார் அவர், குகை அமைச்சவர், ஏதாவது இது பண்ணிட்டு வர அப்படின்னு இவர் சொன்னார். இல்லை சுவாமி, நான் ஜீவசமாதி நான் திருப்பணி செய்யலான்னு ரொம்ப ஆசை, எனக்கு கிணறு வந்தே சொல்லிட்டாரு, நான் தான் செய்வேன் அப்படின்னு. அப்புறம் அவர் செஞ்ச திருப்பணி தான் இது. அப்புறம் 2வது ஒரு திருப்பணி வந்துருச்சு. இப்போ இந்த குகை நமச்சிவாயருடைய திருக்கோயிலுக்கு எந்தெந்த தேதிகளில் வரலாம், என்னென்ன சிறப்பு, இந்த விஷயம் பண்ணால் இங்கே பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதான் சொன்னேன், முன்னே சொன்னாங்க, வியாழக்கிழமை வந்தால் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை நடக்கும், வெளிநாட்டு போய் ஏமாந்தவங்க வந்தாங்கன்னா வெளிநாட்டு காசு கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு மேரேஜ் ஆகலைன்னா இங்கே அம்பாளும் சுவாமி 2 ஒன்றா இருக்குது. ஒன்றா இருக்க தொட்டு உங்களுக்கு மேரேஜே கண்டிப்பாக ஆகும். இந்த இடத்துல வந்து வெளியே நந்தியாண்டா 2 விளக்கு போட்டு போனாங்கன்னா அம்பாளும் சுவாமி 2 இருக்குது. 2 இருக்கும் போது எந்த கோயிலும் கிட்ட இருந்து பார்க்க முடியாது. அம்பாள் தனியாக இருக்கும், சுவாமி தனியாக இருக்கும். இந்த ஜீவசமாலி மட்டும் 2 பேர் தம்பதிகளோடு இருக்கிறாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். டைமண்ட் மேளா at Sri Kumaran தங்க மாளிகை. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT.